முதல் படம் பண்ணும்போது ஆப்வியஸ்லி யூ ஆர் மேக்கிங் இட் ஃபார் அ கன்னடா ஆடியன்ஸ் அண்ட் யூ டிட் நாட் நோ இது வந்து இவ்வளோ பெரிய ஃபினாமினன் ஆகும். ஐ ஹர்ட் தட் இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிம் வியட்நாமில் ஸ்க்ரீன் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிம்னு நான் கேள்விப்பட்டேன். ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியல. அது வந்து எதுதோ ஆச்சு, என்னமோ இட் ஜஸ்ட் டுக் ஆன் லைஃப் ஆஃப் இட்ஸ் ஓன்ல. பட் இப்போ நீங்கள் ரெண்டாவது படம் பண்ணும்போது யூ நோ தட் யூ ஆர் மேக்கிங் அ சீக்வல் டு அ மெகா பிளாக் பஸ்டர். ஹவு டு தட் அஃபெக்ட் த ரைட்டிங் ஆஃப் த மூவி? பிகாஸ் இப்போ வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது யாருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. அது காந்தாரான்னு ஏதோ வருது, நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து வி ஆர் சீயிங், ஓ அவ்வளோ பெரிய படத்துக்கு சீக்வல் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஹவு டு தட் அஃபெக்ட் த ரைட்டிங்? இது வந்து எப்படி இருக்குன்னு, இப்போது தியேட்டருக்கு வர்ற அத்தனை பேருக்கு வந்து கிளைமேக்ஸில் பற்றி தான் பேசுவாங்க. யா, அந்த கிளைமேக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபில்மோட அந்த லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் என்ன பார்த்தாரு, அந்த 20 மினிட்ஸில் என்ன எனர்ஜி இருந்தது. ஸோ அந்த காந்தார அது மட்டும் கிடையாது. அதோட நம்ம வந்து அந்த ஊரில் இருக்கிற அந்த மக்களை பற்றி பேசியிருக்கோம், சொசைட்டியில் இருக்கிற அந்த அப்பர் லோவர் அந்த அது எல்லாமே எல்லாம் பற்றி நம்ம கவர்மெண்ட்டை பற்றி பேசியிருக்கோம், நம்ம லேண்டை பற்றி பேசியிருக்கோம், அக்ரிகல்ச்சர் பற்றி பேசியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு நம்பிக்கை, ஒரு நம்புகிற ஒரு பக்கம் இருக்காங்க, நம்பாத ஒரு பக்கம் இருப்பாங்க. அவருடைய தாட் ப்ராசஸ் சார். ஸோ இது எப்படின்னு சிவா வந்து என்ன பண்ணணும், பேசிக்கலி ஹீஸ் அ நெகட்டிவ் கேரக்டர், எல்லாமே வேண்டாத எல்லா எலிமெண்ட் பண்ணுவான். அடுத்தது வந்து அவனுக்கு வந்து ஒரு என்லைட்டன்மெண்ட் கிடைக்கும், அதான் விளக்கும். ஸோ தயவு வந்து அப்படி போகிற ஒருத்தனை வந்து டேர்ன் பண்ணி வச்சு, இல்லை அது இல்லை வழி கிடையாது, இது வழி அப்படின்னு, அப்போ தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்கள் ஸ்க்ரீன் பிளேயில் பார்த்தீங்கன்னா, கேரக்டர் ஆர்க் பார்த்தீங்கன்னா, அந்த சேஞ்ச் ஒரு ரியலைசேஷன் பாயிண்ட், எல்லா கேரக்டர் இருக்கிற இம்பார்ட்டன்ஸு, இந்த காமெடி எலிமெண்ட், அது எல்லாமே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஆனால் எது ரொம்ப பிடிக்கும் ஆடியன்ஸுக்கு யாருக்குமே தெரியாது, எது எடுத்துருவாங்க. ஸோ மேஜராக அவர் வந்து இப்போ தாட்டில் என்ன, அந்த கடைசி 20 மினிட்ஸ் தான். டெஃபினெட்லி எல்லாமே எல்லா பேக்கேஜ் பண்ணும், ஒரு படம்னா எல்லாமே பேக்கேஜ் பண்ணும், அதே மொத்த படம் ஆகாது. ஓகே, ஸோ அப்போது வந்து நாங்கள் அது ப்ரெஷராக எடுத்துட்டோன்னா படம் பண்ணவே முடியாது. செகண்ட் ஃபிலிம் எந்த படமும் பண்ண முடியாது. ஐயையோன்னு நம்ம ஓடிட்டே இருக்கணும், அவ்வளோதான். என்ன பண்ணுறதுன்னு இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்னு டென்ஷன்லேயே லைஃப் போயிடும். ஸோ ஆனால் அந்த ஒரு அப்ரிசியேஷன், அந்த ரெக்கக்னிஷனை வந்து நான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிட்டு அதிகமாக எஃபர்ட் போடுவோம், அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணும். ஸோ எவ்வளோ உயிர் கொடுத்து இப்போ ஓகே எவ்வளோ அழகாக பண்ண முடியும், எவ்வளோ நல்லா பண்ண முடியும், அந்த மாதிரி இதுக்கு ஓகே எல்லாருக்குமே பிடிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்குமே, எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கணும் இருக்கும். சில பேருக்கு வந்து எனக்கு பிடிச்ச சில டைரக்டர் சொல்லுவாங்களே, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு பிடிக்கணும், அப்போ தான். நான் அப்படி இல்லை, எனக்கு வந்து ஆடியன்ஸ் தான் பிடிக்கணும். ஓகே, நான் யாருக்கு பண்ணுறேன் படம், ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ அவர் தான். இப்போ நீங்கள் சொன்னீங்களே வியட்நாமில் ஃபஸ்ட் ஃபில்ம் அப்படின்னு, எனக்கு தெரில, நான் அது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் போச்சு, அது பின்னாடி ஓடுனேன், அவ்வளோதான். ஸோ அதை வந்து நான் ப்ரெஷராக எடுத்துக்க முடியாது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம டைம் பை பண்ணலாம், நிறைய விஷயத்த மாறும். என்னென்னா இப்போ வந்து ஓகே நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், நீட்டாக வந்து இது வந்து இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு, இது ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கிட்டு எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது இப்படி பண்ணிவிட்டு, ஸோ எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு அமைஞ்சிடும் எல்லாமே. ஸோ அது ஒரு மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுக்கணும். ப்ரெஷராக எடுத்திங்கன்னா ஒன்றுமே ஆகாதுன்னு நினைக்கிறேன் நான். Chaluvai Gowda, who of Hambale Films, who is there, he said something very interesting. He said that படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, I'm going to read this out, before the announcement of Kantara Chapter 1, we met the Panjurli and sought the Daiva's opinion. ஓகே, அதுக்கு என்ன ஆன்சர்னா, நீங்கள் அதை பண்ணுங்க, there will be a few obstacles but it will be successful அப்படின்ட்டு ஒரு அந்த வேர்டிக்ட் வந்த மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, படத்தில் ஆல்மோஸ்ட் 4-5 times I came to near death அப்படின்னு you kind of think. What kind of obstacles were there? ஒரு சின்ன படம் நம்ம பண்ணுறோன்னா அதில் ஆப்ஸ்டிக்கல்ஸ் இருக்கும். இப்போ ஒரு சின்ன ஒரு 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 ஈவெண்ட் பண்ணுறோம் ஊரில், இல்லை நம்ம டவுனில், நம்ம ரோடில், நம்ம ஏரியாவில், அந்த இதில் வந்து ஒரு 10 ஆப்ஸ்டிக்கல்ஸ் வரும். என்ன பண்ணாலும் அதில் ஆப்ஸ்டிக்கல்ஸ் இருக்கும். எவ்ரி ஃபில்ம் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணோம். இது வந்து லாங் ப்ராசஸ். இட் இஸ் லைக் 3 years எங்களுக்கு ஷூட்டே. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 1.5 year லாஸ்ட் ஏப்ரல் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இது பண்ணும்போது ஆப்வியஸ்லி அவ்வளோ பேர், நான் மேனர்ஸ் கால்குலேட் பண்ணிகிட்டு இருந்தேன். விஜயண்ணா ஒரு தடவை ஊரில் குந்தாபுரில் நம்ம எல்லாம் அங்கே இருந்தோம், அங்கே வந்திருந்தாங்க. அப்பப்போ வருவாங்க நம்ம மீட் பண்ணுறதுக்கு, என்ன பண்ணுறதுக்கு, எல்லா ஷெட்யூலுக்கு வந்த உடனே பாருங்கள் இது பாருங்கள் அப்படின்னு எல்லாம் காமிச்சிடுவோம் அவருக்கு. ஸோ பார்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம். அப்போது ஆல்மோஸ்ட் எண்டில் வந்து மொத்த டீமுக்கு ஒரு தடவை ஒரு நல்ல
ஒரு சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ஈவெண்ட் மாதிரி ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங்கில் இருக்கும் நம்ம வந்து லாஸ்ட் டே ஃபார் ஷூட். அப்புறம் நான் சொன்னேன் அவருக்கு, நீங்கள் என்ன பண்ணியிருக்கு தெரியுமா அப்படின்ட்டேன். என்னப்பா அப்படின்றாரு. 3 years நான் வந்து இன்றைக்கி ஒர்க் பண்ணுறேன்னு ஒரு மேனர்ஸ் மாதிரி ஒரு கூலி நான் ஓகே அந்த மாதிரி. ஸோ ஒரு நாளுடைய ஒர்க் எனக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு 3 years அப்படின்னு நீங்கள் நினைங்க. ஸோ எவ்வளோ ஆல்மோஸ்ட் 9,000 சம்திங் இல்லை என்னது ஆல்மோஸ்ட் வந்துடும் 900 சம்திங் ஒரு 1000 days மாதிரி. ஓகே அந்த 9,000 கட் பண்ணுங்களா, அதுக்கு மேலே கணக்கு போட்டு என்ன பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி ஆர்ட்டில் நிறைய பேர், காஸ்டியூம்ஸில் ஜூனியர்ஸ், ப்ரொடக்ஷன் டீம், எல்பிஸ், லோக்கல் கோஆர்டினேட்டர்ஸு, செக்யூரிட்டிஸு, இந்த மாதிரி ஒர்க் பண்ண எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் ஒரு 4.5 lakhs மேனர்ஸ் எவ்ரி டே. நாங்கள் எவ்வளோ பேருக்கு நீங்கள் நம்ம வந்து கோயிலில் போய் நம்ம அன்னதானம் பண்ணோம், இல்லை ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டு யாருக்கோ ஹெல்ப் பண்ணால் அது ஒரு நல்ல ஃபீல் வருவாங்க எங்களுக்கு, அது அவருக்கு இதாச்சுன்னா. அந்த மாதிரி இவ்வளோ ஃபேமிலிஸ்க்கு வந்து நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க. இட் வாஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபில்ம் ஆர் அ பிஸ்னஸ். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம். இட்ஸ் லைக் ஒரு என்னது ஒரு சேவை கொடுத்த மாதிரி அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க சரிண்ணா. ஸோ த ஹோல் ப்ராசஸ் அப்படி இருந்தது. அவ்வளோ ஸ்ட்ரகிள் வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போது அந்த ருக்மிணி ஒரு ஃப்ரேமில் ஹார்ஸ் மேலே உட்காந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பெரிய இட்ஸ் லைக் 700-800 year old ட்ரீஸ். ஓகே, அது நம்ம ஆல்மோஸ்ட் எவ்ரி டே ஃப்ரம் குந்தாப்பூர் இட் இஸ் 1 hour, half ways கான்க்ரீட் ஒரு தார் ரோடு, half ways வெரி ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற ரோடு. அங்கே போய் நிற்கிறதுக்கப்புறம் 1 hour வாக் பண்ணோம் எவ்ரிடே, எல்லாம் பிடிச்சிக்கிட்டு எல்லாருமே ஃபினிஷ் பண்ணிட்டு எல்லாருமே திரும்பி வரணும் 1 hour எவ்ரி டே. ஸோ அங்கே ஒரு கால் வச்சிங்கன்னா ஒரு 50 to 100 லீச்சஸ் அட்டாக் பண்ணுவோம். ஓகே, கிங்காங்கில் வருவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அட்டாக் பண்ணுவோம், சின்னது. ஸோ அங்கே விழுந்துடும், இன்னொன்று ஆகிடும். ஆனால் என்னாச்சு, சில பேர் வந்து அந்த டைம்லைனில் ஒரு ஆர்டிஸ்ட்டு இறந்துட்டாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இறந்துட்டாங்க. இந்த மாதிரி இது அவர் யாருமே நமக்கு வந்து ஷூட்டிங் நடக்கும்போது கிடையாது. ஷூட்டிங் அவரோட போர்ஷன் ஃபினிஷ் பண்ணிட்டு 15 days 20 days அங்கே இருக்காங்க. அவர் நெக்ஸ்ட்டு வந்து இல்லை அவருக்கு அந்த மாதிரி. ஸ்பெஷலி ராகேஷன் ஒருத்தர் ஃபென்டாஸ்டிக் ஆக்டர், வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர். ஸோ இன்னொரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து அவர் எங்கேயோ ஒரு இதாகுது, ரொம்ப ஒரு ஆக்சிடென்டலி இதானது. கொல்லூர் அந்த ஒரு ரிவரில் வந்து அங்கே ஏதோ குளிக்க போய் ஏதோ ஒன்று ஆச்சுன்னு. ஆனால் ஒரு நரேட்டிவ் செட் ஆயிடுச்சு. காந்தாரில் பண்ணுறவருக்கு அப்படி இப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ நான் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் டைம். அந்த டைமில் வந்து வெளியே வந்து நான் வந்து அது வந்து கன்க்ளூஷன் கூட இன்னும் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதே தாட் ப்ராசஸில் தான் நான் சொன்னது. ரிஸ்க் டெஃபினெட்லி இருந்தது. நம்ம வந்து வாழ்க்கையை வந்து யாருக்குமே சாஸ்வதமாக இருக்காது. நம்ம எது சொல்லலாம், நம்ம வந்து ஓகே நாளைக்கு நான் இருக்குன்னு என்ன தெரியும் எனக்கு, வித்தின் நெக்ஸ்ட் மூமெண்ட் எனக்கு தெரியல நான் என்ன ஆக போகிறேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் நமக்கு லைஃப்பில் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஸோ இந்த மாதிரி படம் பண்ணும்போது டெஃபினெட்லி இருக்கும். 1000 பேர் செட்டில் இருப்பாங்க, 2000 people 3000 இந்த மாதிரி வரும்போது யாருக்கு என்ன அடிபடுவோம், எங்கே விழுந்துருவாங்க தெரியாது. யாருக்காவது ஒருத்தர் வயசானவர் இருந்தால் நம்ம உடனே அங்கே ஆம்புலன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். வயசானவர் இருந்தால் இமீடியட்லி இப்போ பயங்கரமாக வெயில் இருக்குன்னு சொல்ல முடியாது, டயர்டாக தலை சுற்றி விழுந்துருவாங்க. அந்த மாதிரி இருந்தால் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அவரை வந்து அனுப்பிடுவோம். அன்றைக்கி அவர் வந்ததுக்கு ஓகே அவருக்கு எதாவது கொடுத்துட்டு அனுப்புங்க வரேன். என்னென்ன நாங்கள் அர்லி மார்னிங் ஈவினிங் வரைக்கும் ஷூட் பண்ணிடுவோம். ஓகே, ஃபுல் நைட் இருக்கா, ஃபுல் நைட் ஷூட் பண்ணிடுவோம். அவருக்கு உடம்புல எப்படி எங்களுக்கு தெரியாது. 2000-3000 people ஒரே இடத்துல வந்து ஃபுல் ஆன் ஒர்க்கில் இருக்கும். நம்ம வந்து யாருக்குமே தெரியாது, எதாவது ஆச்சுன்னா அப்போ தான் தெரியும். ஸோ ஆனால் அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டும் நடக்கலை. ஆனால் எல்லா இன்சிடெண்ட் நடந்தது எனக்கு. ஓகே, எல்லா இன்சிடெண்ட் நடந்தது எனக்கு தான். ஸோ நான் வந்து எவ்ரி டைம் இட் இஸ் லைக் அந்த சுச்சுவேஷனில் நான் வந்திருந்தேன், அந்த எட்ஜுக்கு நான் போயிருந்தேன். ஆனால் எனக்கு எப்போவுமே என்ன ஃபீலிங்குன்னா, என் பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்கார், அந்த ஒரு சக்தி இருக்குது எனக்கு, அது என்னை வந்து சேவ் பண்ணிகிட்டே இருக்குது.